வறுமையில வந்த வறுமையான குடும்பத்துல வந்தவனா நான் ஒரு தலித் குடும்பத்துல பிறந்து இந்த சாதிய கொடுமைகள் எல்லாம் பார்த்து வந்த ஒரு பையன் தான் நான். எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு எந்த விதமான வசதிகளும் கிடையாது. பெரிய அளவுல நிலங்கள்லாம் எதுவுமே கிடையாது. கூலி செஞ்சாதான் வேலை. எனக்கு முதல் அரசியல் ஆசான், இன்னைக்கு நான் ஒரு அரசியல்வாதியா உங்க முன்னாடி நிக்கிறேன்னா எனக்கு அரசியல் ஆசான் எங்க ஆயா தான். எங்க ஆயா என்ன பண்ணும், வீட்டுக்கு வெளியே ஒலை வச்சிருப்பாங்க. அந்த ஒலை எங்க வீட்டுல பொங்கினே இருக்கும். ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் அப்படியே மேய்ச்சிக்கிட்டே வருவாங்க. அப்படியே எங்க திண்ணையில உட்காருவாங்க. அப்படியே உட்காந்து பேசினே இருப்பாங்க. ஏதாவது எங்க ஆயாவும் திட்டும், அவங்களும் திட்டுவாங்க எங்க ஆயாவை. அப்படியே நைஸா போய் இருக்கிற கொஞ்சம் சாப்பாடெல்லாம் போட்டு தட்டுல இன்னும் விதவத்துல கொடுத்துரும். நான் சின்ன குழந்தையா உட்காந்து பார்ப்பேன், தூரத்துல இருந்து உட்காந்து பார்ப்பேன். வருவாங்க யாரும், எங்க ஆயா ஓலை வச்சு சோறு போடும். அடுத்த 1 ஹவர்ல மறுபடியும் வருவாங்க, மறுபடியும் ஓலை வச்சு சோறு போடும். அவங்களும் கேட்க மாட்டாங்க, இதுவா கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் ஒரு நாள் கேட்டேன், ஏன் ஆயா அவங்கதான் உன்கிட்ட கேட்கல இல்ல, நீ எதுக்கு அவங்களுக்கு நீ சோறு கொடுக்குற? ஒரு தடவையும் வலைய அணைச்சு மறுபடியும் நீ வச்சு கொடுக்கறது உனக்கு கஷ்டமா இல்லையா? அங்க பாத்திரம் தேய்ச்சுருக்க, நேரம் ஓடி இதை பண்ற, அவனை திட்டிக்கிட்டே தான் கொடுக்குற. அப்ப எங்க ஆயா சொல்லிச்சு, கேட்க விட்டா தப்பு பாது. இந்த திண்ணையில உட்கார பசினாலதான் உட்கார்றான். அந்த பசினால உட்கார்றவனுக்கு அவரை கேட்க விட்டு சோறு போடுறது நல்லது கிடையாது. அந்த காலத்துல எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நடந்த முதல் அரசியல் படம் அதுதான். அப்படிப்பட்ட வறுமையிலிருந்து வந்த குடும்பத்துல இன்னைக்கு நான் ஒரு IAS அதிகாரியா உங்க முன்னாடி MP-யா நிக்கிறதுக்கு ஒரே காரணம் தான், படிப்பு மட்டும்தான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. உண்டா இல்லையா?